இன்றைக்கி காலையில் ஆஸ்கர் விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஸ்கர் வரலாற்றிலேயே அதிகமான பிரிவுகளில் நாமினேட் செய்யப்பட்ட திரைப்படங்கள் அப்படின்னா டைட்டானிக், லா லா லேண்ட் 14 பிரிவுகளில் நாமினேட் செய்யப்பட்டிருக்கு. ஒன் பேட்டில் ஆஃப்டர் ஆனது கூட பார்த்திங்கன்னா 13 தான் இந்த வருஷம். ஆனால் இந்த வருடம் சின்னர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் ஆஸ்கர் வரலாற்றிலேயே 16 பிரிவுகளுக்கு கீழே நாமினேட் செய்யப்பட்டிருக்கு. இதனாலேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்தின் மீது இருந்தது. இன்றைக்கி விருதுகள் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை விருது கிடச்சிருக்கு அப்படின்னா 4 விருதுகள். பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் மியூசிக் அப்படின்னு 4 விருதுகளை வாங்கியிருக்கு. படத்துடைய இயக்குனர் ரயான் கூக்லர் அப்படின்னு சொல்லி இந்த பிளாக் பேந்தர் படம்லாம் எடுத்தவர். அவர் என்ன பேசியிருக்காரு, அந்த காலகட்டத்தில் இருந்த பாலிடிக்ஸு, அதுக்குள்ளே இருந்த ரேசிசம், அன்றைக்கி இருந்த மியூசிக்ஸு, அதுக்குள்ளே இருந்த அவங்களுடைய வாழ்க்கை முறைன்னு நிறைய விஷயங்களை ஒரு நார்மலான ஒரு சீரியஸ் மூவியாக ஆரம்பித்து அது ஒரு ஹாரர் த்ரில்லராக ஒரு வேம்பயர் மாதிரி விஷயங்களை உள்ளே வச்சு ஒரு ஃபேண்டசி மூவியாக மாற்றி ஒரு ஜான்ரா ஷிஃப்ட் உள்ளே பண்ணியிருக்கிறார். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். நிறைய விஷயங்கள் இப்படி இந்த படத்துக்குள்ளே இருக்கிறதால தான் அவ்வளோ நாமினேஷன், அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்படி இவ்வளோ நாமினேஷன் கொடுக்குற அளவுக்கு அந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு இந்த படத்தை நம்ம டிகோட் பண்ண போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். ஆயிரத்தி 1932 அமெரிக்காவுடைய மிசிசிப்பி மாகாணத்தில் ஒரு டெல்டா ஏரியா, அங்கே நடக்கக்கூடிய கதை. அப்போது ரேசிசம் அப்படிங்கிறது உச்சத்தில் இருக்க காலகட்டம். அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய ஸ்டாக் அண்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு இரட்டையர்கள், இவங்க முதலாம் உலகப் போரில் சோல்ஜராக இருந்தவங்க, ஒரு எக்ஸ் மிலிட்டன்ட். இப்போ அவங்க கேங்ஸ்டராக மாறிட்டாங்க. அவங்க சிகாகோ வரை போய் பொருள் ஈட்டிட்டு வராங்க. ஒரு கேங்ஸ்டர் எப்படி சம்பாதிப்பாங்க? ராபரி பண்ணுறது, நிறைய இல்லீகலான விஷயங்கள் மூலமாக பணம் சம்பாதிச்சு சொந்த ஊருக்கு ஒரு கிளப் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. வெள்ளையர்களுக்கெல்லாம் கிளப் இருக்குது. தன் இனத்தை சேர்ந்த உழைக்கும் மக்களுக்கான ஒரு கிளப்பை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக ஹார்ட்வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளையர்கிட்ட ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு கிளப்பை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த புது கிளப்பை நடத்துறதுக்கான ஆட்களை தொடர்ந்து அவங்க சேர்த்துக்கிட்டே வராங்க. அப்படி அதில் ஒருத்தவர் தான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டாரிஸ்ட் அண்ட் சிங்கர், ஒரு சின்ன பையன். அவன் இவங்களுடைய இந்த ட்வின்ஸோடைய கசின். வயதான இசைக்கலைஞர் ஸ்லிம், ஸ்டாக்கோடைய முன்னாள் காதலி மேரி, ஸ்மோக்கோடைய முன்னாள் மனைவி ஆனி, ஒரு சைனீஸ் கப்பல். இப்படி மெல்ல மெல்ல எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கு அந்த நைட் கிளப்பை உருவாக்குறாங்க. அதோடைய துவக்க நாளாக அன்னைக்கு கொண்டாட்டத்தோடு அந்த கிளப் இயங்குது. சாமியோடைய பாடலாலும் இசையாலும் அந்த கிளப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படியே லைத்து போயிருக்க, அதே இசையால் ஈர்க்கப்பட்டு அங்கே வரக்கூடிய ஒரு ஈவல், ஒரு வேம்பையர் தான் ஐரிஷ் அமெரிக்கனான ரெமி. அந்த கிளப்பை தாக்கி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே வேம்பையராக மாற்ற முயற்சி பண்ணுறான். இதிலிருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க? இந்த இசை அவங்களுக்கு ஒரு ஹீலிங்கை கொடுத்ததா, இல்லை அந்த ஈவலை அழைத்து ஒரு சோகத்தை கொடுத்ததா? இவர்கள் செய்த சின், பாவம் அப்படிங்கிறது என்ன? இந்த பாவத்துக்கான விமோச்சனம் எல்லாருக்கும் கிடைச்சதா அப்படின்னு பேசக்கூடிய படம் தான் சின்னர்ஸ். ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எண்டிங், படத்தோடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளைமேக்ஸுக்கு பிறகு கூட போஸ்ட் கிரெடிட்டில் சில காட்சிகள்லாம் வருது. சாமிக்கு வயசாகிருக்கு, ஆனால் வேம்பையர்ஸ்க்கு வயசாகலை. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல்கள், ஓவராலாக இந்த எண்டிங்கில் என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கேரக்டர்ஸ் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு அந்த கேரக்டர்ஸோடைய ஆர்க்கு, மற்ற விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிறதால முதல்ல எண்டிங்கை பார்த்துடலாம். ஒரு பக்கம் சாமி எந்த கிட்டாரால் வாசித்து ஈர்க்கப்பட்டு ரேமி அவனோட வந்தானோ அதே கிட்டாரால் வேம்பையரான அந்த ரேமியை அடித்து கொள்கிறான். இன்னொரு பக்கம் ஸ்மோக்குக்கும் வேம்பையராக மாறின ஸ்டாக்குக்கும் இடையிலான ஒரு சண்டை நடக்குது. ஆனி கொடுத்த மந்திரிக்கப்பட்ட அந்த பேக் ஸ்மோக்கோடைய கழுத்தில் இருக்கவே ஸ்டாக்கால் ஸ்மோக்கை கொல்ல முடியல. இந்த நேரத்தில் ஸ்மோக் ஸ்டாக்குக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குகிறான். நீ எக்காரணம் கொண்டும் சாமியை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது அந்த சத்தியம். அந்த சத்தியத்தை வாங்கிட்டு தன் தம்பியான ஸ்டாக்கையும் மேரியும் விட்டுடுறான் ஸ்மோக். அவங்க அந்த இருட்டில் ஓடி மறைஞ்சிடுறாங்க. மற்ற எல்லா வேம்பையர்ஸும் சூரிய ஒளி வரவே அந்த வெயில் பட்டு இறந்து போகிறாங்க. ஒரு வழியாக விடியுது. சாமியை அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு ஸ்மோக் அந்த இடத்தை விட்டுற தன்னை கொல்ல வரக்கூடிய அந்த ஹேவ்வுட்டை அவனுடைய கூட்டத்தையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதே போல் ஹேவ்வுட் ஒரு பெரும் கூட்டத்தோட துப்பாக்கியோட அவர்களை கொல்ல வரான். தனி ஒரு ஆளாக ஸ்மோக் அவங்க எல்லாரையும் கொண்டுடுறான். அந்த துப்பாக்கி சூட்டில் ஸ்மோக்குமே குண்டடிப்பட்டு இறக்குறான். இறக்கும் தருவாயில் ஸ்மோக்குக்கு அவன் கண் முன்னாடி இல்லூசிவா, அவனோட மனைவி ஆனி, அவனோட இறந்த குழந்தை எல்லாருமே கண் முன்னாடி வராங்க. பெரிய சலனம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தோடு தான் இணைய போகிற அந்த அமைதியோட பொறுமையாக மெல்ல மெல்ல உயிர் விடுறான் ஸ்மோக். அவனுடைய லைஃப் பர்பஸ் முடிஞ்சு அவனுடைய குடும்பத்தோடு இணைந்து கிட்டத்தட்ட அவர்களுடைய முன்னோர்களோடு அவன் இணைகிறான். இந்த இறப்பு அவனுடைய பாவங்களெல்லாம் தொலைத்து அவனுக்கான ரிடம்ஷன் அவனுக்கு கிடைக்குது. இதெல்லாம் நடந்து முடிந்து பல வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட சாமி ஸ்லிம் மாதிரி ரொம்ப வயதான காலத்தில் அதே இசையோட பயணம் செஞ்சிட்ருக்கான். ஒரு இடத்துல பாடிக்கிட்டு இருக்கான். அந்த பாடி முடித்த பிறகு அந்த இடத்துக்கு வேம்பையராக மாறின ஸ்டாக்கும் மேரியும் ஜோடியாக வராங்க.
இப்போவும் அவங்க ரொம்ப இளமையாக வயது மாறாமல் இருக்கிறாங்க. காரணம் அவங்க வேம்பயர்ஸ். சாமி அவங்கள பார்த்து பயப்படாமல் பதறாமல் பேசுகிறாரு. ஸ்டாக் கேட்குறான், சாமி உங்களுக்கு சாகாவரம் வேணுமா சொல்லுங்கள், நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வயதான சாமி சொல்கிறாரு, இல்லை எனக்கு அவ்வளோ நாள் வாழணுன்னெலாம் ஆசை இல்லை அப்படின்னு. உங்கள் லைஃப்பில் பியூட்டிஃபுல் மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு ஒரு டைம் ஸ்ட்ரோக் வந்துச்சு. அப்போ பழைய விஷயங்கள்லாம் எனக்கு கனவாக வந்தது. திரும்ப நான் உயிர் பெறுவேன், திரும்ப ஒரு சன்ரைஸை பார்ப்பேன்னே எனக்கு தோணலை. அப்படி நான் கண் விழித்து ஒரு சன்ரைஸை பார்த்த அந்த தருணம் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது ஸ்டாக் சொல்கிறான், ஆமாம், எனக்கும் என் அண்ணனோடு இருந்த நினைவுகள், அந்த நாட்கள், இன்னும் சொல்லப்போனால் அவனோட சேர்ந்து பார்த்த அந்த கடைசி சூரிய உதயம், சூரிய மறைவு, அதன் பிறகு நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வேம்பயர் ஆகிட்டா இரவு மட்டும் தான் வாழ்க்கை, சூரியன் முன்னாடி போய் நிற்க முடியாது, இருந்தால் இறந்து போயிடுவாங்க. ஸோ அப்படியே இந்த நைட் லைஃபுக்குள்ளேயே வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் கடைசியாக சூரியனை பார்த்த நாட்கள் தான் எனக்கு பிடிச்சது அப்படின்னு அவன் சொல்கிறான். சாமி சில நினைவுகளோடு இருக்க அப்படியே இந்த படம் முடியுது. படத்துடைய முக்கிய கதாபாத்திரமான ஸ்டாக் அண்ட் ஸ்மோக், இவங்க ஏன் இந்த படத்தில் ஒரு ட்வின்ஸாக வராங்க? ஒரு நார்மலான 2 அண்ணன் தம்பி கதாபாத்திரமாக வச்சுருக்கலாம் இல்லையா? ஏன் ட்வின்ஸாக அந்த படத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கான சில காரணங்கள் படத்தில் இருக்குது. ட்வின்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த முதல் சீன்லேயே இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், ஸ்மோக் ப்ளூ ஹேட்டும் ஸ்டாக் ரெட் ஹேட்லேயும் வித்தியாசப்படுத்தியிருப்பாங்க. சிகரெட்டை ரோல் பண்ணி அவனுக்கு பற்ற வைக்கிறது முதற்கொண்டு செய்கிறதா ஸ்மோக்கோடைய ரைட் ஹேண்டாகவே ஸ்டாக் இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு காட்டப்படும். இதே காட்சி கிளைமேக்ஸில் ஸ்டாக் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஸ்மோக்குக்கு அந்த சிகரெட்டை சுருட்டி பற்ற வைக்கிறதுல அவனுக்கு ஏற்படக்கூடிய நடுக்கம், அவனுடைய இன்மையை எப்படி உணர்றான்னு காட்டப்பட்ட விதம், இவங்க 2 பேருக்கும் உள்ள பாண்டிங்கை நமக்கு அந்த ஒரு காட்சியில் காட்டப்பட்டுரும். இந்த டுயாலிட்டிக்குள்ளே ஒரு கான்ட்ராஸ்ட்டை தொடர்ந்து இதில் ப்ளே பண்ணுறாங்க. ஸ்டாக்கோடைய பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒயிட் பெண்மணி, ஸ்மோக்கோடைய ஒரு பேர் பிளாக். ஸ்மோக் ஒரு மாதிரி அழுத்தமான, ரொம்ப கம்மியாக பேசக்கூடிய நிதானமான ஒரு கேரக்டர். இதுவே ஸ்டாக் ஒரு கேர்ஃப்ரீயாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஓடியாடி நிறைய வேலைகளை செய்யக்கூடிய இடத்துல இருப்பான். அதுவே ஸ்மோக் எப்போ பாரு மாடியில் இருந்துக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிதானமான கேரக்டராக காட்டப்பட்டிருக்கும். ஸ்டாக்கை காட்டிலும் ஸ்மோக்கோடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேம்பயரால் கடிக்கப்படாத 2 கதாபாத்திரம், ஒன்று சாமி, இன்னொன்று ஸ்மோக். அதுக்கு காரணம் ஸ்மோக்கோடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஆனியால் மந்திரித்து கட்டப்பட்ட அந்த ஒரு ரிச்சுவல் பேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்வின்ஸ் என்ன வேலை வேணால் செய்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு எக்ஸ் மிலிட்டண்ட்டாக வேர்ல்டு வாரில் ஈடுபட்ட ஒரு சோல்ஜர்ஸாக காட்டுறதுக்கான காரணம் கதையுடைய பிற்பகுதியில் வேம்பயரை எதிர்த்து அவங்க ஒரு சண்டை போடக்கூடிய சக்தி இருக்கிறவங்களா அவங்கள காட்டணும். அதனாலேயே இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எஸ்பெஷலி ஸ்மோக்கோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊருக்குள்ளே சரக்கை கொண்டு நிப்பாட்டினோடனே அந்த ட்ரக்குக்கு பாதுகாப்பாக ஒரு பெண்ணை வச்சுட்டு உள்ளே போகும்போது அங்கே திருடுறவங்கள ப்ரூட்டலாக துப்பாக்கியால் சுடுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறான், எவ்வளோ ரிஃப்ளெக்ஸ் அவனுக்கு இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு பாம்பு காட்சி வரும். ஒரு அசைகிற பாம்பை கரெக்டாக கொள்ளணும்னா எவ்வளோ ரிஃப்ளெக்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதன் மூலமாக பிற்பகுதியில் ஒரு வேம்பயர் கடிக்க வரும்போது டக்குன்னு சுதாரித்து துப்பாக்கியில் சுடக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான காரணம் அவனுடைய ரிஃப்ளெக்ஸ் தான். பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் தான் இவர்கள். காரணம் என்னென்னா, அந்த பணம் தான் அவர்களுக்கான விடுதலையை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன பெண்ணுக்கிட்ட கூட நீங்கள் பார்கெயின் பண்ணணும் அப்படின்னு பணத்துடைய அருமையை விளக்குறதா இருக்கட்டும், பாருக்குள்ளே ஒருத்தன் குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னாலும் சரி பரவாயில்ல, இது முதல் நாள் தான் குடி அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், வெளியாட்கள் உள்ளே வர்றதுக்கு நிறைய காசை காட்டும்போது கூட அதுக்கு மயங்காமல் இல்லை இவ்வளோ காசு கொடுத்தாலும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கட்டும், பணத்தின் மீதான பார்வை ஸ்மோக்குக்கு என்னவா இருக்குன்றது தொடர்ந்து சொல்லப்படுது. ஐரிஷ் அமெரிக்கனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேம்பயர் கேரக்டர் தான் ரெமி. எப்படி சாமி அவனுடைய முன்னோர்களை நினைத்து அந்த பாடலை பாடுறானோ, அதே பாடல் ரெமிக்கும் அவனுடைய முன்னோர்களை நினைவுபடுத்துது. அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு அந்த கிளப்புக்கு வரான். பிளாக் அமெரிக்கன்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அதே அளவுக்கு இவனுடைய முன்னோர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரெமியோடைய வயசே இந்த படத்தில் சொல்லப்படலை. நம்ம கிளைமேக்ஸில் ஸ்டாக்கும் மேரியும் வரும்போது ரொம்ப இளமையாக இருப்பாங்க. அப்போ என்னென்னா, இந்த வேம்பயர்ஸுக்கு வயது அப்படிங்கிறதே கிடையாது, பல வருடங்களுக்கு இளமையோடு இருப்பாங்க. அப்போ ரெமியோடைய வயது என்னவாக இருக்கலாம், மினிமம் ஒரு 50லேருந்து 100 வருடங்கள், இல்லை 100 வருடங்களுக்கு அதிகமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ இளமையாக தான் இருப்பான். அப்போ பல வருடங்களுக்கு முன்பு அவனுக்கு நடந்த, அவனோட முன்னோர்களுக்கு நடந்த அநீதியை தான் அந்த பாடல்கள் மூலமாக அவன் கேட்குறான். கிட்டத்தட்ட சாமி பாடுறதும் அதே முன்னோர்களை பற்றிய பாடல்கள் தான் அப்படிங்கிறதால தான் அந்த இசையில் ஈர்த்து அந்த கிளப்புக்கு அவன் வரான். ஸோ ஐரிஷ் அமெரிக்கனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த ரேமி அப்படிங்கிற வேம்பயர் கதாபாத்திரம் இருக்குது. சாமி இந்த படத்தோடைய மிக முக்கியமான மைய கதாபாத்திரம், அந்த ட்வின்ஸோடைய கசின். சாமியோடைய அப்பா ஒரு சர்ச்சில் ஃபாதராக இருக்கிறாரு. சாமிக்கு கிட்டார் அண்ட் சிங்கிங் இது ரெண்டுத்துலேயும் ரொம்ப ஆர்வம் அதிகம். அவன் பாடினா அப்படின்னா முன்னோர்களே உயிர் பெற்று வந்துடுவாங்க, அந்தளவுக்கு ஒரு சவுல்ஃபுல்லாக பாடக்கூடியவன். அதனால தான் அந்த சர்ச் ஃபாதர் என்னோட அப்பா பயப்படுறாரு. அவனுடைய பாடல்கள் எப்படி ஒரு சவுல்ஃபுல்லாக முன்னோர்களுடைய வலியும் வேதனையும் கண் முன்னாடி கொண்டு வருதோ, அதே போல் ஈவலையும் தீய சக்திகளையுமே கொண்டு வந்துடும், அதையுமே இந்த பாடல் ஈர்த்துரும் அப்படின்னு அவங்க அப்பா அவனை வான் பண்ணுறாரு. ஆனால் அதெல்லாம் கேட்காம இசை தான் முக்கியம் அப்படின்னு கிளம்புறான் சாமி. தங்கள் இனத்திற்கான ஒரு நீதியை முன்னோர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து இசை வழியாக கடத்திட்டு வரக்கூடிய அந்த இசைக்கு அழிவே இல்லைங்கிற அந்த இம்மார்டலிட்டி
ஈவன் சாமிக்கும் இருக்குது. எஸ், இந்த படத்துலேயே கடைசி வரை சாகாமல் மனிதனாக இருக்கக்கூடிய ஒரே கதாபாத்திரம் சாமி தான். எப்படி முன்னோர்களிடமிருந்து அந்த கிட்டார் இவன் கைக்கு வந்ததோ அதே போல் இந்த இசையும் இவன் மூலமாக தொடருது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் முடிச்சிருப்பாங்க. பிளாக்ஸோடைய இந்த ஒடுக்குமுறைக்கு காரணமான ஒயிட் சுப்ரமசி பேசக்கூடிய அந்த கேகேகே அந்த கிளானுடைய தலைவன் தான் ஹாக்வுட். கேகேகே அந்த கிளானை சேர்ந்த இவன் அதோடைய தலைவனாக இருக்கிறான். இவன்கிட்ட இருந்து தான் இந்த நிலத்தை வந்து கிட்டத்தட்ட பிடுங்குறாங்க இந்த ட்வின்ஸ். ஹாக்வுட்டை காட்டுற முதல் காட்சியிலேருந்து அவன் தொடர்ந்து துப்பிக்கிட்டே இருக்கான். சரி, வெளியில் தான் துப்புறான்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே வந்து சுற்றி காட்டும்போது கூட அவங்க துப்புறான். அது வந்து ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும், ஸ்லாட்டர் ஹவுஸ்னால் அது வந்து ஒரு விலங்குகளுக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காலகட்டத்தில் அன்றைக்கி இருந்த அடக்குமுறையில் அது வந்து கருப்பொருளுக்காகவும் இருந்திருக்கலான்ற இன்னொரு ஆங்கிலே நம்ம அது புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து துப்பிக்கிட்டே இருக்கிறது அவனுடைய கேரக்டரா, இல்லை அந்த பிளாக்ஸை வந்து அவமானப்படுத்துறதுக்காக அவன் முன்னாடி துப்பிக்கிட்டே இருக்கானா அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து என்கிட்ட இடத்த வாங்கி இந்த கிளப் ஆரம்பிச்சிட்டிங்க, நாளைக்கு காலையில் பாருங்கள் இந்த கிளப் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கேங்கை கூட்டு வரக்கூடிய ஹாக்வுட் ஸ்மோக்கால் வந்து கொல்லப்பட்டு இறக்குறான். டெல்டா ஸ்லிம் படத்தில் முதல்ல காட்டப்படும் போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கக்கூடியவர். இவரோட வயசை பார்க்கும்போது அந்த ப்ளூஸ் ஆரிஜினேட் ஆன அந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்டாக் சாமியை வந்து இந்த ஓல்ட்மேன் ஸ்லிம்முக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த பையனும் நல்லா ப்ளூஸ் வாசிப்பான் அப்படின்னு ஸ்டாக் சொல்ல, ஸ்லிம் சொல்லுவார், நான் போட்டிருக்க சாக்ஸை விட இவனுக்கு வயசு கம்மி, இவனுக்கு என்ன ப்ளூஸை பற்றி தெரியும் அப்படின்னு முதல்ல ஏளனமாக பார்க்குறாரு. அப்புறம் மெல்ல மெல்ல போக போக அவனை புரிஞ்சுக்கிட்டு இந்த இசை அவனோட திறமையை தாண்டி அவனோட ஆங்சஸ்டர்லேருந்து வருது, அவனுடைய முன்னோர்கள்ட்டேருந்து வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஸ்லிம்மே அவருடைய இளம் வயதில் ஒரு சாமி தான் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் அவர் உணர்றாரு. அதன் பிறகு சாமியை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இந்த ப்ளூஸ் மியூசிக்கை பற்றி டெல்டா ஸ்லிம்முக்கு ஆழ்ந்த புரிதல் உண்டு. இந்த இசை ஏதோ ஒரு சாதாரணமாகவோ ஏதோ ஒரு மதத்தாலோ வந்தது கிடையாது. நம்ம ஆங்சஸ்டருடைய பவர், ஆதிக்கத்தை எதிர்த்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த இசை. ஸ்லிம் ஒரு இடத்துல சொல்கிறாரு ரொம்ப ஆழமாக, இந்த ப்ளூஸ் இசை வெள்ளையர்களுக்கும் பிடிக்கும், அவங்க ரசிப்பாங்க, அதுக்காக காசுலாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதை பாடுற நம்மளை வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிறார். கிளப்பில் அவ்வளோ பிரச்சனையில் எல்லோரும் பயந்து ஓடுறாங்க. அப்போ ஸ்லிம் தன் உயிரையே பணயமாக வச்சு எல்லாரையும் காப்பாற்றுறாரு. முக்கியமாக கிட்டார் எடுத்து சாமி கையில் கொடுக்குறாரு. இந்த பாரம்பரியம் அவனுக்கு தொடரணும் அப்படிங்கிறதால அவன்கிட்ட கொடுத்து அதை காப்பாற்றுறாரு. தன்னுடைய நண்பன் உழைச்சி காசு சம்பாதிச்சிருந்த போதும் அவன் மீது சந்தேகப்பட்டு வெள்ளையர்கள் அவனை எப்படி அடித்து கொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இந்த இனவெறியுடைய கோர முகத்தையும் அதனால் ஏற்பட்ட காயங்களையும் ஸ்லிம் அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வராரு. ஸ்லிம், ஸ்டாக், சாமிலாம் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓரத்தில் நிறைய பேர் பள்ளம் தோண்டி வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க கடந்து போன பிறகு ஒரு துப்பாக்கி சூடு சத்தம் வந்து ஒரு சின்ன நிசப்தத்தை ஏற்படுத்தும். அந்த அடக்குமுறையுடைய வலியை இன்னும் அவங்க உணர்றாங்கங்கிற மாதிரி ஸ்டாக்காக இருக்கட்டும், ஸ்லிம்மாக இருக்கட்டும், அவங்களுடைய முகத்தில் ஒரு அமைதி இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்படி இந்த ரேசிசம் காலங்காலமாக ஒரு தலைமுறையே என்ன செய்திருக்கு அப்படிங்கிற அந்த வலியுடைய வெளிப்பாடு தான் ஸ்லிம். ஆனி, ஸ்மோக்கோடைய பேர், ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுடைய அந்த நேட்டிவ் ட்ரெடிஷனாக இருக்கக்கூடிய அந்த ஹூடு மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேரக்டராக இந்த படத்தில் காட்டப்படுவாங்க. ஸ்மோக் மாதிரியே இவளுக்கும் பணம் பற்றி ஒரு பார்வை இருக்குது. இந்தா பணம் வச்சுக்கோ அப்படின்னு ஸ்மோக் கொடுக்கும்போது இது வந்து பிளட் மணி அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஸ்மோக் சொல்லுவான் எல்லா மணியுமே பிளட் மணி தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, இது பாவப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மந்திரித்த பேகை வந்து கழுத்தில் அவனுக்கு மாட்டி விடுவா. நான் இறந்து போயிட்டா நமக்காக காத்துட்ருக்க குழந்தைகிட்ட போய் சேருவேன், அங்கே உனக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஸ்டாக் எழுந்த ஸ்மோக் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும் பொழுது அந்த டைமில் நிதானமாக அங்கே என்ன நடந்தது, மேரி வந்து வீன்னு சொல்கிறான்னா அவள் ஒருத்தி கிடையாது, வெளில நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும், இந்த வீட்டை விட்டு நம்ம யாரும் போகக்கூடாது அப்படின்னும், முதல்ல அந்த வேம்பியர் பிரச்சனை வரும்போது ரொம்ப நிதானமாக அந்த இடத்த கையாளக்கூடியது ஆனி தான். அது மட்டும் இல்லாமல் வேம்பியருக்கு இந்த பூண்டு விஷயங்கள் பிடிக்காது அப்படிங்கிறதும், அதை வைத்து நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு அவள் தான் முதல்ல அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறா. தான் வேம்பையரால் கடிப்பட்டா கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம என்னை கொன்னுடு அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிற இடமா இருக்கட்டும். ஓவராலாகவே அவங்க வந்து ரொம்ப போல்டாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக, அதே சமயம் ரொம்ப எமோஷனலாக ஒரு கேரக்டர் தான் ஆனி. சின்னர்ஸ், ஏன் இந்த படத்துக்கு இப்படி ஒரு தலைப்பு? இனத்தின் பேரால் பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் வந்து கருப்பினத்தவர்கள் எல்லாருமே பாவிகளாக தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய மியூசிக்கே வந்து டெவில்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து அவங்க சின்னர்ஸாக பார்க்குறாங்க. மதத்தோட பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா சாமியோட அப்பா ஒரு ஃபாதர், கலை வேண்டாம், மியூசிக்லாம் பாடாத, அது வந்து ஈவலை வர வைக்கும். அவரோட பார்வையில் மதத்தின் பேரால் எல்லா கலைகளுமே பாவம்னு அவர் பார்க்குறாரு. ஸோ அப்போ சாமியும் பாவம் செய்தவன். ஸ்டாக் அண்ட் ஸ்மோக் அவங்க வந்து பேசிக்கலி தேர் கிரிமினல்ஸ், அப்போ ஒரு பாவம் செய்யக்கூடியவர்கள். ரெமி மனிதர்களை வந்து வேம்பேராக மாற்றக்கூடிய பாவத்தை செய்கிறான். கேகேகே கிளானை சேர்ந்த ஹாக்வுட் அவனு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுப்ரமசியில் கருப்பினத்தவர்களை கொல்வது, இந்த மாதிரி கேத்தலிக்ஸே வந்து கொல்வது அப்படின்ற மாதிரியான பாவங்களை செய்கிறான். இப்படி இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் பர்சனல் லைஃப்லையோ இல்லை மதத்தின் பேராலோ இல்லை இனத்தின் பேராலோ ஒரு பாவத்தை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறதா தான் இந்த படத்துக்கு சின்னர்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து ஜஸ்டிஃபை செய்யுது அப்படின்னு நான் சொல்லுவேன்.
இந்த படத்துடைய இசை, இந்த படத்துக்குள்ளே பேசப்படக்கூடிய இசை, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. 1860களில் வெள்ளையர்கள் கருப்பினத்தவர்கள் மீது நடந்த அந்த அடக்குமுறை, அந்த ரேசிசம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய இன்னல்களை பாடலாக பாடுறாங்க. அதுதான் ப்ளூஸ் அப்படிங்கிற ஒரு இசை வடிவம் பெறுது. எஸ்பெஷலி இந்த படத்தில் மிசிசிப்பி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்டன் ஃபீல்டு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய இன்னல்கள்னு அந்த ரா எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, எப்படி நம்ம ஊரில் வந்து நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு சொல்லி வயல் பகுதிகளில் பாடும்பொழுது நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த, நம்மளுடைய வாழ்க்கையோடு கலந்த சுக துக்கங்கள் எல்லாமே அந்த பாடல்களில் இருக்கும்ல, அதுபோல் இந்த ப்ளூஸ் மியூசிக் இவர்களுடைய பிரச்சனைகள், சப்ரேஷன், அப்ரேஷன், இது எல்லாமே இந்த பாடல்களில் பிரதிபலிக்குது. படத்துடைய ஸ்டார்டிங் அனிமேஷன் மூலமாகவே நமக்கு அந்த ஐரிஷ் மியூசிக்குக்கும் ஆஃப்ரிக்கன் மியூசிக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, பாரம்பரிய இசை தொடர்ச்சி எப்படி வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது. அதில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மியூசிக் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங்காகவும் அவங்களுடைய வலி வேதனைகளுக்கான ஒரு ஆறுதலாகவும் இருக்குது. அதே சமயம் ஈவலை அழைக்கக்கூடிய, தீய சக்திகளை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாகவும் இதே இசை இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இழந்த காலங்களை திரும்ப இசை மூலமாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன்னோர்களுடைய நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் அந்த முன்னோர்களுடைய பிரச்சனைகளை, உதாரணத்துக்கு அந்த ஐரிஷ் வேம்பையராக வரக்கூடியவனுடைய முன்னோர்கள் பாதிக்கப்பட்ட அந்த துயரங்கள், அதெல்லாமே வந்து இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸோடைய இந்த துயர் பாடல் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வேம்பையர் இவங்களை நோக்கி வருது. அப்போ ஒரே இசை தான், ஆனால் பல்வேறு இனங்களுக்கு இடையே உள்ள அந்த முன்னோர்களுடைய நினைவுகளை திரும்ப அதை மீட்டு எடுக்குது. அப்படிங்கிறது மூலமாகவே அவர்கள் இதனால் ஹீலாகவும் ஆகிறாங்க, அதே சமயம் ஈவலால் ஈர்க்கவும் படுறாங்க அப்படிங்கிறது இதில் இசை மூலமாக சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு ஜியாகிரஃபி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய பாலிடிக்ஸ், அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய வலி வேதனை, இதெல்லாம் எப்படி ஒரு மியூசிக்கில் அவங்க சொன்னாங்களோ, இசை அணுகுனாங்களோ, அதே போல் இந்த படமும் இசை மூலமாகவே அதை அணுகிறதால ஒரு மியூசிக்கல் ஃபில்மாக பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துருக்கு. இந்த படம் பேசக்கூடிய பொலிட்டிக்ஸ்லேயே ரொம்ப முக்கியமானது ரேசிசம். 1930களிலாம் பார்த்திங்கன்னா மிசிசிப்பி மாதிரியான மாகாணங்களில் சட்டம் மூலமாகவே, செக்ரிகேட்டட் லாஸ் மூலமாகவே கருப்பினத்தவரும் வெள்ளை இனத்தவரும் பிரிந்து வாழ்ந்துருக்கிறாங்க. பிளாக்ஸ் ஒன்லி கிடையாது. இந்த படத்தில் மொத்தம் 3 லேயராக சொல்லலாம். ஒயிட் அமெரிக்கன்ஸ், ஐரிஷ் அமெரிக்கன்ஸ் அண்ட் பிளாக் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களாம் எப்படி பிரித்து வைக்கப்பட்டார்கள், இப்படி பிரிந்திருக்கிற பிளாக்ஸ் அவங்களுக்கான மியூசிக் கிளப்ஸ் எப்படி உருவாக்கிக்கிறாங்க, கல்ச்சர்ஸ் எப்படி உருவாக்கிக்கிறாங்க, சோஷியல் ஸ்பேசஸ், இந்த படத்தில் ஜோக் ஜாயின்ட்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள், இது மாதிரிலாம் எப்படி அவங்க உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டப்படுது. இப்படி பிரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இனத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரேசிசம், ஒடுக்குமுறை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் நிறைய இடத்துல காட்டப்படுது. பிளாக் அமெரிக்கன்ஸோடைய அந்த வாழ்க்கை முறை, பருத்தி உற்பத்தி, அந்த தயாரிப்பு, ரேசிசத்தால் அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படின்னு பல லேயர்ஸ் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஐரிஷ் அமெரிக்கன்ஸ், இந்த பிளாக்குக்கும் பிரிட்டிஷ் ஒயிட்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அவர்கள் பட்ட அவஸ்தை, அவர்களுடைய மூதாதையர்களுக்கு நடந்த கொடுமைகள்னு அதெல்லாம் வந்து வேம்பையராக வரக்கூடிய ரெமி மூலமாகவும் அவன் பாடக்கூடிய பாடல்கள் மூலமாகவும் ஒரு பக்கம் காட்டப்படுது. ஸோ ஓவராலாக இந்த ஒயிட் அமெரிக்கன்ஸ் எவ்வளோ சுப்ரீமிஸ்டிக்காக இருந்தாங்க அப்படிங்கிறதும் அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து காமிச்சிக்கிறதுக்காக, எஸ்பெஷலி இந்த படத்தில் அந்த கேன்ற கிளான் அவங்க வந்து எந்தளவுக்கு வந்து இந்த மாதிரியான இன வெறுப்பை காட்டினாங்க அப்படிங்கிறதும், எவ்வளோ கொலைகள் செய்தார்கள் அப்படிங்கிறதும் நிறைய இந்த படத்தில் காட்டப்படுது. இந்த படத்தை வந்து ஒரு பேய் படம் மாதிரியோ இல்லை ஒரு ஜாம்பி மூவி மாதிரியோ எடுத்துக்கலாம் இல்லையா. ஏன் வேம்பையர் பர்டிகுலராக அப்படின்னு கேட்டால் அதுவே ஒரு மெட்டாஃபர் தான். வேம்பையர் எப்படி ரத்தத்தை குடிக்குதோ அதுபோல் மக்களுடைய உழைப்பை உறிஞ்சுதல், உழைப்பை சுரண்டுதல் அப்படின்னு இந்த சுரண்டலையே வந்து ஒரு வேம்பையர் மாதிரி காமிக்கிறதே ஒரு குறியீடு தான். இந்த படத்தில் நிறைய சிம்பாலிசம், குறியீடுகள் வந்து இருக்குது. மிக முக்கியமாக மியூசிக். இந்த படமே ஒரு மியூசிக்கல் ஃபில்ம் அப்படிங்கிறதால இசையே இந்த படத்தில் ஒரு குறியீடு தான். தங்கள் மீது நடக்கக்கூடிய அடக்குமுறையை ப்ளூஸ் அப்படின்னு ஒரு மியூசிக் மூலமாக எப்படி அவங்க வந்து எதிர்க்கிறாங்க, அந்த அடக்குமுறையை எப்படி ஒரு பாடலாக மாற்றி ஒரு புரட்சியை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெமிக்கிட்டையும் ஒரு இசை இருக்குது, சாமிக்கிட்டையும் ஒரு இசை இருக்குது. ரெமி ஐரிஷ், சாமி பிளாக். மற்றபடி இவங்க 2 பேருமே பாடுறது ஒரு நேட்டிவ் மியூசிக் தான். அவங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒயிட் சூப்பர்மிசியால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய வேதனையை தான் பாட்டில் பாடுறாங்க. ஒரு கிட்டார் இந்த படத்தில் வந்தால் கூட அது ஒரு குறியீடு தான். அது வந்து ஸ்டாக் அண்ட் ஸ்மோக், இவங்களுடைய அப்பாவுடைய கிட்டார். அது வந்து அடுத்த சந்ததியாக வந்து சாமி கைக்கு வருது. சாமி கையில் வரக்கூடிய அந்த கிட்டார் தன் மூதாதையர் காலத்திலிருந்து படக்கூடிய துயரங்களை மறுபடியும் மீட்டெடுத்து ஒரு பாடலாக பாடுறான். அதே கிட்டார் மூலமாக கடைசியாக ஒரு ஈவலை கொல்வதன் மூலமாக அந்த இசை தான் அவளுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே நமக்கு இசை மூலமாக சொல்லப்படுது. அடுத்த குறியீடு ஹூடு. ஸ்மோக்கோட ஒய்ஃபாக வரக்கூடிய ஆனி அவங்க தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் இந்த ஹூடுவை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஹூடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆஃப்ரிக்காவுடைய ரிச்சுவல்ஸை உள்ளடக்கிய ஒரு சடங்கு முறை அப்படின்னு சொல்லலாம். ஆனி தன் குழந்தை இறந்த இடத்துல வந்து அந்த குழந்தையோட கையேச்சி ஒரு புட்டியில் பால் ப்ளஸ் ஒரு ஹூடு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன அடையாள பொருள் அங்கே வச்சுருப்பாங்க.
அதே போல் முக்கியமான நேரங்களில் ஆனி இரும்பு, சாவி இது மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி அந்த பகடைக்காய்களை போட்டு பார்ப்பாங்க. ஸோ இது கூட வந்து ஹூடுவோடைய ஒரு அடையாளம் தான். ஸ்மோக்குடைய கழுத்தில் வந்து ஒரு நெக் பேக்கில் வந்து மந்திரிச்சு சில விஷயங்களை கட்டுவாங்க, அதுவும் ஹூடு தான். ஸோ இப்படி ஆஃப்ரிக்காவுடைய கோர் கல்ச்சர்ஸ், அந்த ரிச்சுவல்ஸை வந்து இன்னும் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வந்து ஆனி இந்த படத்தில் வருவாங்க. ஒயிட் சூப்பர் மிஸ்டிக்காக வரக்கூடிய அந்த கேகேகே கிளான் அவங்களுடைய குறியீடுகளும் இந்த படத்தில் நிறையா இருக்கும். அவங்கள காட்டப்படும் போது அந்த வெள்ளை நிறத்தில் அவர்களுடைய கொடி, அவங்களுடைய சிம்பிள், அது எல்லாமே 19ஆம் நூற்றாண்டிலிருந்து அவர்களுடைய அந்த ஒரிஜினல் சிம்பிள்ஸை வந்து இதில் காட்டியிருப்பாங்க. இப்படி இந்த படத்தில் நிறைய குறியீடுகளை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த படத்தின் மீதான புரிதல்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போல் வேறு என்ன விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்துக்கும் இதே மாதிரியான ஒரு டீகோடிங் விரைவில் வரும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமாக்களை பற்றி பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜி கே மூவி மேனுடன். நன்றி.